ஆக்சுவலி ரீனா மட்டும் அந்த மூட்ல 5 நாள் இருந்தா. அவன்ட்ட முதல்லே கூப்பிட்டு சொன்னேன். எல்லாரும் ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பாங்க. இது நீ பண்ணி ஒர்க் அவுட் ஆனா தான் இது ஒர்க் அவுட் ஆகும் கதைக்குள்ள. இல்லன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அப்படின்ற மாரி அவட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவ வந்து த்ரூ அவுட் 5 நாள் ஏதோ எடுத்தோம். பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு தான் எடுத்தோம். அவ அந்த மூட்ல ஒவ்வொரு சீன்லயுமே இருந்தா. ஒரு அம்மா பாட்டு கேட்பா. கேட்டுட்டு அவ ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான் இருப்பா. ஸோ அவ அந்த மூட்லயே த்ரூ அவுட்டா இருந்தா. மத்த எல்லாரும் கடைசி ஒரு 2 நாள் அந்த சாரதா டெத் எடுத்தோம். ஹாஸ்பிட்டல்ல அந்த இது பண்ணி அந்த அந்த போர்ஷன் அன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு மாரி எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. அப்புறம் டெத் முடிஞ்சு அந்த இது இருக்கும். வீட்ல வச்சிருக்கிறது. அந்த ஏரியா அன்னைக்கு ஃபுல்லாவே செட்ல எல்லாருமே அமைதியா. அன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே ஹோல்ட் பண்ணேன். மத்த நாள்லாம் அவங்க எல்லாரையும் ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூட்ல இருந்தாங்க. ரீனாக்கு தான் அவங்க டைரக்ட் ஹிட். மிச்சபடி எல்லாருக்குமே தனித்தனியா தானே. ஸோ அவங்கவங்களுக்கு வேற வேற சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரீனா மட்டும் அந்த மீட்டர முதல்ல இருந்தே அந்த 5 நாளுமே ஃபாலோ பண்ணா. ஸோ அதனால தான் இந்த இந்த 4 எபிசோட்ல ரீனா தனியா தெரிவா. பிகாஸ் அவ அதுக்கான அதான் உழைப்பு போட்டா. அந்த மீட்டர்லயே ஒரு இடத்துல கூட அவ மாறல. அத அப்படியே மெயின்டெயின் பண்ணா. ஸோ ம். அதனால எல்லாருக்குமே அந்த ஹிட் பார்த்தீங்கன்னா, இந்த 4 எபிசோட்ல ரீனா தான் பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கா எல்லார் கூடயுமே. ம். அதுக்கு அவளோட உழைப்பு தான் காரணம். அவ அத தெளிவா அதுல பண்ணா. என்னன்னா எமோஷன் சீன் மட்டும் இல்ல. அவர் எல்லாமே சூப்பரா எடுப்பாரு. ம். அவர் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த குடுத்துட்டு அது சும்மா அவர் சொல்றாரு. ம். அவர் வந்து என்ன மட்டும் நீ நல்லா எடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே அந்த தன்னடக்கத்தோட இல்ல, இல்ல. அதாவது வந்து இப்போ நம்ம ஒண்ணு எழுதுறோம். ஓகேங்களா? நம்ம ஒண்ணு ஃபீல் பண்ணி எழுதுறோம். எழுதுறது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா, அப்ப அவர் பண்ண வேலை தானே அது. ம். நான் இங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்து நான் எழுதி அவருக்கு அனுப்பிச்சிடுறேன். அங்க எக்ஸிக்யூட் பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நான் இங்க உட்கார்ந்து இவரு கணேஷ் அழறாரு, ரீனா அழறா, இத சொல்லி அழறா அப்படின்னு. இது எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆகுது? எனக்கு எத்தனையோ பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இந்த மாரி நான் என் பொண்ணு தேம்பி தேம்பி அழுதா, ரீனா அழுததுக்கு அப்புறம். சோ ம். அது விஷுவலா இவர் தானே கன்வெர்ட் பண்றாரு. சோ அது சும்மா